5:24 சொல்லுது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளையும் மாம்சத்தையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி என் கூட இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம், பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. இந்த குவாலிஃபிகேஷனோட விசுவாசிகளை வச்சா சபை காலியாயிரும். பாஸ்டர் ரொம்ப பத்திரமா தீராட்டுவார், ஆளாட்டுவார் அப்படியே சொல்லி கொடுத்து கல்வாரியில நீ அடிக்கப்படணும்னு சொல்றதுக்கு பதிலா கல்வாரியில அவர் அடிச்சுட்டா நீ எப்படியும் வாழலான்னுட்டு சூப்பர் கிரேஸ்ங்கிறான், ஹைப்பர் கிரேஸ்ங்கிறான். அடே ஹைப்பர் கிரேஸ், கொஞ்சம் இந்த வசனத்தை படிச்சு பாருடா. லிசன், எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடையவனாய் வாழ்ந்தால் ஆசை இச்சை மாம்சம் அனைத்தையும் சிலுவையில் அறைஞ்சிருப்பேன். அப்பந்தான் நான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, அவரே பிழைத்து இருக்கிறார். அப்படி நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். That is Christianity. Do not follow the false Christianity. வேலைக்கு உதவாத இடுப்புல வலியா இருந்துதான் பாஸ்டர் கை வச்சாரா சோமன்ட்டு அன்னையிலிருந்து இந்த ஆலயத்துக்கு தான் வரான். போ, உனக்கு முதுகு வலி வரும்போது அவர் எங்க வைப்பாரோ தெரியாது, அல்லது மார்பு வலி வரும்போது எங்க வைப்பாரோ தெரியாது. Listen, do not fall on these traps. இப்படிப்பட்ட வலைகள்ல சிக்கிக் கொள்ளாத. நீ என்னைக்கு சொல்ல படிக்கிறியோ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட அன்னைக்கு தான் குட் ஃப்ரைடே, இல்லைன்னா வெறும் ஃப்ரைடே தான். நான் எல்லா இடத்துலையும் சொல்றதை சொல்றேன்.